இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். நீங்க எவ்வளவு பெரிய பாடி பில்டர் வேணா இருக்கலாம், ஆனா அவ்வளவு ஈஸியாலாம் காலிஸ்தெனிக்ஸ் பண்ணிட முடியாது. ஹூக்குன்ற பேரில் இந்த மாதிரியான கம்பேரிசன் ஒரு தேவையில்லாத ஆணி தான். வேர்ல்டில் எங்கேயுமே ஒரு போல் வால்ட் அத்லெட் ஹை ஜம்ப் அத்லெட்டை கம்பேர் பண்ணுறதில்ல, ஒரு 100 மீட்டர் அத்லெட் மேரத்தான் ஓடுறவங்கள கம்பேர் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி கம்பேரிசனை பார்க்க முடியுது. எந்த ஒரு ஸ்போர்ட்லேயுமே அந்த ஸ்போர்ட்டில் நடக்கிற இஷ்யூஸு ஆர் ஒரு அத்லெட் க்ரியேட் பண்ணுற இஷ்யூஸை அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத கம்பேரிசன். இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் கம் பாடி பில்டர் ஃபுட்பாலு கிரிக்கெட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பாடி பில்டிங் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தார். அதுக்கப்புறம் நான் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அவரோட வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டார், நானும் என்னோடய வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஸ்போர்ட்டில் வந்து டஃபஸ்ட்டு ஈஸியஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே உங்களுடைய 100% டெடிக்கேஷன் கொடுத்தே ஆகணும். இப்போ ரீசெண்டாக காலிஸ்தெனிக்ஸு, ஸ்ட்ரீட் லிஃப்டிங்கு, ஸ்டோன் லிஃப்டிங்கு, பவர் லிஃப்டிங்கு, வெயிட் லிஃப்டிங்கு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கோச்சஸ் ப்ரொமோட் பண்ணி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஆக்டிவிட்டியில் இல்லாதவங்களையும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரேன்னா, ஃபிட்னஸை பற்றி கண்டென்ட் போடுறவங்க ஒரு ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து எப்படியாவது கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ண வைக்கிறத நோக்கி தான் இருக்கணுமே ஒழிய, இந்த தேவையில்லாத கம்பேரிசன்லாம் தூக்கி கொஞ்சம் ஓரம் வைங்க. ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். பாய்.